தக்காளி வெங்காயம் பீட்ரூட்டு, தக்காளி வெங்காயம் பீட்ரூட்டு, தக்காளி வெங்காயம் பீட்ரூட்டு. தக்காளி 3 கிலோ 100, வெங்காயம் 2 கிலோ 100. ஈசு, நான் சொல்றத கொஞ்சம் நீ கேப்பியா? என்ன சின்னையா இப்படி கேக்குறீங்க? என்னன்னு சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நீ ஒண்ணு பண்றியா? என்ன பண்ணணும்? நீ வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. அந்த தீக்குச்சி பையன் இருப்பான் வீட்டுல, அவனை வர சொல்லு. நானும் அவனுமா வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறோம். என்ன சொல்ற? என்ன ஈசு? இல்ல சின்னையா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், ஒழுங்கா உண்மையதான் சொல்லணும். என்ன? இப்போ நீங்க என்ன வீட்டுக்கு போக சொல்றீங்களே, இத என் மேல இருக்கிற அக்கறையில சொல்றீங்களா, இல்ல உங்க குழந்தை மேல இருக்கிற அக்கறையில சொல்றீங்களா? என்ன சொல்லுங்க. என்ன ஈசு இப்படி சொல்ற? உன் மேல இருக்கிற அக்கறையிலயும் நம்ம குழந்தை மேல இருக்க அக்கறையில தானே நான் அப்படி சொல்றேன். போய் 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 ஆய திறந்தாலே போய். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ஈசு. என்ன நீ இப்படி சொல்ற? நான் என் பொண்டாட்டிட்ட பொய் சொல்லுவேனா? நடிக்காதீங்க சின்னையா, ரொம்ப நடிக்காதீங்க. எனக்கு தெரியாத அவங்கள பத்தி. ஈசு, உன் மேல சத்தியமா, சரி என் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நெசமாவே வெயில கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனாலதான் உன் மேல இருக்க அக்கறையில தான் சொல்றேன். நீ வீட்டுக்கு போயிட்டு அந்த தீக்குச்சி பையில வர சொல்லு. அதெல்லாம் முடியாது, நான் உங்க கூடவே தான் இருப்பேன், வீட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஈசு, பிடிவாதம் பிடிக்காத ஈசு. நீங்க பிடிவாதம் பிடிக்காம இப்ப வண்டியை தள்ளுங்க, வாங்க. என்ன? இல்ல, வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, இந்த மாதிரி நேரத்துல பிள்ளை நீ வெயிட்டு தள்ளக்கூடாது. சும்மா அப்படி வண்டியை தொட்டாப்புல வரணும். இன்னொன்னு பண்ணிக்கிறியா? வெயில் வேற அதிகமா இருக்கு. இந்த துணிய அப்படியே தலையில போட்டுக்க, புடவைய இந்தா பிடிச்சுக்க. அப்படியே வா 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 வா, இந்த பக்கமா வா. அப்படி ஒரு வாரம் நில்லு. எதுக்கு? நில்லு நில்லு. யோ, எதுக்கு சின்னையா? அடடடடா, நான் தெரியாம தான் கேக்குறேன். புருஷன் என்ன சொன்னாலும் பொண்டாட்டி கேள்வி கேட்டுதான் ஆகணுமா? கொஞ்ச நேரம் இருதாயி. ஈசே, எப்படி இருக்கே? நல்லா இருக்கு சின்னையா. வா. இது எதுக்கு சின்னையா? காய்கறிக்கு வெயில் படாம இருக்கிறதுக்கா? ஆமா, காய்கறிக்கு வெயில் பட்டா இப்படிக்கு நஷ்டம் பாரு. என்னோட மல்கோவா மாம்பழத்து மேல வெயில் படாம இருக்கணுங்கிறதுக்காக இதை இப்ப கட்டி இருக்கேன். சின்னையா, என்ன சொல்றீங்க? இரு ஈசு. ஓகே இசே, இடம் ரெடி ஆயிருச்சு. வா வா. என்ன சின்னையா இது? அட என்ன நீ தூக்கிட வேண்டியதா? என்ன பண்றீங்க? என்ன சின்னையா? நல்லா உட்காரு. என் பாப்பா சமத்து பாப்பாவா, இப்படியே அழகா வண்டியில உட்காந்துட்டு வருவீங்களா? இதெல்லாம் நம்ம பாப்பாக்கு தானே. சும்மா என்ன ஈஸி எல்லாத்தையும் பாப்பாக்காகன்னு சொல்ற? நீதான் என் முத பாப்பா. சொல்லுவீங்க சொல்லுவீங்க. இங்க பாரு, இப்ப உன் மேல வெயிலும் படாது, நீ நடக்கவும் வேணாம். எப்படி
உன் சின்னையாவோட புத்திசாலித்தனம். உங்க புத்திசாலித்தனத்தை பார்த்து ஊரே இப்ப சிரிக்க போகுது சின்னையா. ஊர் சிரிச்சா சிரிச்சுட்டு போட்டோம், நம்மளால மக்கள் சந்தோஷமா இருந்தா ஓகே தானே. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு என் பொண்டோட்டி தான் முக்கியம், என் பிள்ளைங்க தான் முக்கியம். புரிஞ்சுதா? சரி பாப்பலாம். சின்னையா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் ஓடும் பொன்னியாறு பாடும் கானம் 100 அதிசயமான சின்னையா, பின்ன. நீங்க உண்மையிலேயே என்ன வண்டியில உட்கார வச்சுட்டு ஊர்வலம் தான் கூட்டிட்டு போறீங்க. தயவு செஞ்சு வண்டியை நிறுத்துங்க. பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க சின்னையா. அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா நமக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்லடி அப்படின்னு நினைப்பாங்க. இதே கல்யாணம் ஆனவங்களா இருந்தா பாத்தியா நமக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்கலையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா ஆமா, ரொம்ப பெருமைதான். பின்ன யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? என் பொண்டாட்டியையும் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லுவேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ பாட்டுக்கு வாயிசு. ஊர்கோலம் ஓடும் பொன்னியாறு பாடும் கானம் 100 அதிசயமான பின்தானி. தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு, தக்காளி வெங்காயம். மாமி வாங்க வாங்க, தக்காளி தக்காளி முட்டைகோசை. இதான் வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. அக்கா சொல்லுப்பா. எல்லா காய்கறியும் நேத்து கேட்டுட்டீங்களா? அதெல்லாம் கொண்டு வந்துட்டேன், எல்லாரும் பார்த்து எடுத்துக்கங்க. வாங்க வாங்க பாப்பா, வாங்க வாங்க. இந்த எடுங்க. இந்த கத்திரிக்காய் இருக்கு, சவுச்சா கொண்டு வந்துருங்க. அப்புறம் முட்டைகோஸ் இருக்கு, முட்டைகோஸ் எல்லாம் நல்லா பெருசா கொண்டு வந்துருங்க. என்னடா தம்பி, காய்கறியோட சேர்த்து உன் சம்சாரத்தையும் விற்க போறியா? ஐயோ மாமி, அதெல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்கு உன் பொண்டாட்டிய வண்டியில உட்கார வச்சிருக்க? ஏமா ஈஸ்வரி, நீ வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு உன் புருஷனை இப்படி வண்டியை தள்ள விடுறியே. பாவம் உன் புருஷன் வெயில்ல எப்படி கஷ்டப்பட்டு வண்டியை தள்ளுறாருன்னு பாரு. நீ இறங்கி ஈஸ்வரி. பாத்தீங்களா சின்னையா, எனக்கு இந்த அவமானம் எல்லாம் தேவையா? நான் நடந்தே வரேன். கொஞ்ச நேரம் இரு, நீ மட்டும் உட்கார்ந்து நான் பேசிக்கிறேன். இருங்கல்ல, நான் மாமி கிட்ட பேசிக்கிறேன். மாமி சொல்லுப்பா. என் ஆத்துக்காரிய நான் தான் வண்டியில தூக்கி உட்கார வச்சேன். இதா இந்த கம்பெல்லாம் கட்டி இதெல்லாம் இந்த தரப்பையெல்லாம் கட்டினது வெயில் படாம இருக்கணுங்கிறதுக்காக தான். அதெல்லாம் தெரியுதுன்னு. என்ன விஷயம்? அது எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. என் பொண்டாட்டி உனக்கு ஆம இருக்கா, அதனாலதான் அவன் மேல வெயில் பட்டா பாப்பா மேலேயும் வெயில் படுமா இல்லையா? அவன் நடந்தா பாப்பாக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அவங்க 2 பேரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவளை வண்டியில ஏத்தி உட்கார வச்சு நானே இப்படி கூட்டிட்டு வர்றேன். அப்புறம் என்ன, நல்ல விஷயம்தான். கேட்டுக்கிட்டியா? நல்ல விஷயம் தானா? ஆமா ஈஸ்வரி, இப்ப எத்தனை மாசம்? மாமி மாச கணக்குல எல்லாம் ஒன்றும் ஆகல. இப்பதான் டாக்டர் அம்மா அந்த கையெல்லாம் பிடிச்சி ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்க அப்பா ஆயிட்டீங்க, உங்க அம்மா பாட்டி ஆயிட்டாங்க. அப்பதான் எனக்கே தெரியும்.